ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மகாராஷ்டிராவின் புனே புறநகர் பகுதியான பிம்ப்ரி சின்ச்மாட் மாநகராட்சியில் இந்திராயணி நதி பாய்கிறது. இந்த நதிக்கரையை ஒட்டிய பகுதிகளில் கட்டடங்கள் கட்ட அனுமதி கிடையாது. இந்நிலையில் சட்ட விதிகளை மீறி இந்த பகுதியில் பிரபல பில்டர்களால் 36 பிரம்மாண்ட குடியிருப்புகள் கட்டப்பட்டன. இதை எதிர்த்து சமூக ஆர்வலர்கள் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம் நதிக்கரையை ஒட்டி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டடங்கள் அனைத்தையும் இடிக்க வேண்டும் என கடந்த ஆண்டு ஜூலையில் உத்தரவிட்டது. குடியிருப்புகளின் உரிமையாளர்களிடமிருந்து 5 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கவும் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என குடியிருப்புகளின் உரிமையாளர்கள் தீர்ப்பாயத்தில் முறையிட்டனர். ஆனால் தீர்ப்பாயம் அவர்களின் கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டது. இதைத் தொடர்ந்து குடியிருப்பு உரிமையாளர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தனர். அவர்களின் மனுக்களை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை கடந்த 4ஆம் தேதி உறுதி செய்தது. இதையடுத்து இந்திராயணி நதிக்கரையோரம் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட குடியிருப்பு கட்டடங்களை பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் இடிக்கும் பணியை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. கட்டடங்களின் உரிமையாளர்களிடமிருந்து 5 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கவும் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இதையடுத்து பிம்ப்ரி சின்ச்மாட் மாநகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் வேறெங்கெல்லாம் அத்துமீறி கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன என்ற கணக்கெடுப்பையும் அதிகாரிகள் துவங்கியுள்ளனர். பசுமை தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகம் எடுத்த அதிரடி இடிப்பு நடவடிக்கை மகாராஷ்டிராவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ब्लू लाइन में इंद्रायणी रिवर के ब्लू लाइन में सब कंस्ट्रक्शन है, उसके विरुद्ध कुछ लोग एनजीटी में उन्होंने पिटीशन दाखिल करी थी. उस पिटीशन के केस में एनजीटी ने जुलाई 2024 में ऑर्डर ऐसा दिया था कि सभी के सभी 36 स्ट्रक्चर्स को डिमोलिश किया जाए. महानगर पालिका ने उनको 6 महीने के अंदर डिमोलिश करना है और जो बिल्डिंग ओनर्स हैं उनसे 5 करोड़ का सामूहिक दंड भी वसूल करना है. उसके विरुद्ध 6 महीने के अंदर हमने अपनी कार्रवाई चालू की. लोगों का हियरिंग लिया गया, उनको अपॉर्चुनिटी ऑफ हियरिंग दिया गया. उसी के बीच में कुछ लोग एनजीटी के ऑर्डर के विरुद्ध सुप्रीम कोर्ट में गए. तो सुप्रीम कोर्ट ने पहला एक जो पिटीशन था उसको डिस्पोज ऑफ किया. इसलिए महानगर पालिका की तरफ से कार्रवाई की गई है और आगे सुप्रीम कोर्ट के ऑर्डर के हिसाब से जो 5 करोड़ का दंड भी जो वसूल करना है उसको भी महानगर पालिका कार्रवाई आगे करेगी.